அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரம்ம விஜயன். நம்ம இப்போ ஆடி அமாவாசை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் இந்த ஆடி அமாவாசைக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த நாளில் பிதுர் லோகத்திலேருந்து நம் முன்னோர்கள் நம்ம செய்கிற வழிபாடுகள், போடுகின்ற படையல், தான தர்மங்கள் இவற்றெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்காக நம்மளை தேடி இந்த பூலோகத்துக்கு வருவதா ஐதீகம். ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவங்க பெற்றவங்க உயிரோடு இருக்கும்போது கவனிச்சிக்க வேண்டியது எவ்வளவு ஒரு முக்கியமான கடமையும், அதுபோல் அவங்க இறந்த பிறகு அவர்களோட ஆத்மாவை திருப்தி செய்கிறதுக்காக அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் தான தர்மம் செய்வதும் ஒரு கடமையாக கருதப்படுது. இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வர இந்த முதல் அமாவாசை ஆடி அமாவாசை, அதனால தான் நம் முன்னோர்களை தவறாமல் வழிபட்டு அவங்க ஆத்மா திருப்தி அடையப்படி அவர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். சூரிய உதயத்துக்கு பிறகு நம்ம தர்ப்பணத்தை நம்ம கொடுக்கணும். ஆடி அமாவாசை தர்ப்பணம் அதுனா என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்கிற ஒரு சிறந்த நாளாக கருதப்படுது. நம்ம இப்படி செய்கிறதுனால தடைப்பட்டு வர திருமணம், தாமதப்படும் குழந்தை பேரு மற்றும் சுப காரியங்கள்லாம் மிக விரைவாக நடக்கிறதுக்கு ஏற்பாடாக இருக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம செய்கிற இந்த ஆடி மாத அமாவாசை தர்ப்பணம் திதி நம்முடைய 41 தலைமுறையும் சென்றடையின்னு நம்பப்படுது. இந்த வருட ஆடி மாதம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால நம்ம சூரியனுக்கு கண்டிப்பாக நீர் வைத்து நம்ம தர்ப்பணம் செய்கிறது நல்லது. அதோட பார்த்திங்கன்னா, எப்போ நம்ம தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 11:55க்குள்ளே நம்ம பண்ணணும். அதாவது சூரிய உதயத்திலிருந்து 11:55க்குள்ளே நம்ம பண்ணணும். பொதுவாகவே 12 மணிக்கு மேலே தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்பது ஒரு பழக்கத்தில் இருக்குது. அதேமாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால 12:30 யமகண்டம். அதனால் படையல் போடணும்னா 12 மணிக்கு முன்னாடி படையல் போடலாம், இல்லை 1:30 மணிக்கு பிறகு படையல் போட்டு நம்ம வணங்கலாம். சரி, இந்த தர்ப்பணத்தை எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடல் சார்ந்த இடங்கள், நதிகள், ஆற்றங்கரை, குளக்கரை இந்த இடத்துலலாம் போயிட்டு நீராடி நம்ம தர்ப்பணம் செய்யலாம். முடியாதவங்க வீட்டிலேயே கையில் எள் எடுத்து அது வலது கை கட்டை விரல் வழியாக எள்ளும் நீரும் வழிந்தோடுபடி செய்து நம்ம தர்ப்பணம் செய்யலாம். அந்த நீர் காலில் படாமல் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா, தர்ப்பணம் கொடுத்து படையெல்லாம் போட்டு முடிஞ்ச பிறகு சாயந்தரம் கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்கி நெய்விளக்கு தீபம் முன்னோர்களை நினச்சி நம்ம ஏற்றிட்டு வந்தோம்னா அது நம்மளுக்கு புண்ணியத்தை சேர்க்கும். அது இல்லாமல் அது கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே நம்ம எப்போவுமே ஏற்றுற விளக்கு இருக்கும், அதை ஏற்றிட்டு கூடவே ஒரு நெய் விளக்கு முன்னோர்கள் நினச்சி ஏற்றி வந்தோம்னா நமக்கு மேன்மேலும் நல்லது நடக்கும். சரிங்களா? நன்றி நண்பர்களே.